மனைவி பெயரில் தண்ணீர் விற்பனை, குடிநீருக்கு அல்லோல் படும் திருப்பத்தூர் தொகுதி மக்கள். அமைச்சர் பெரிய கருப்பன் முகத்திரையை கிழித்த அண்ணாமலை. தமிழகமே உற்றுநோக்கும் தொகுதியாக உருவெடுத்திருக்கிறது சிவகங்கை மாவட்டத்தில் உள்ள திருப்பத்தூர் சட்டமன்ற தொகுதி. சுமார் 20 வருடங்கள் சட்டமன்ற உறுப்பினராகவும் 2 முறை அமைச்சராகவும் இருந்து வரும் திமுக அமைச்சர் பெரிய கருப்பன் இந்த முறை திருப்பத்தூர் தொகுதி மக்கள் சொல்லும் அளவிற்கு திமுக அமைச்சர் பெரிய கருப்பனுக்கு எதிராகவும் அங்கே தாமரை சின்னத்தில் போட்டியிடும் KC திருமாறன்ஜிக்கு ஆதரவாகவும் உருவெடுத்து உள்ளதை பார்க்க முடிகிறது. இந்த நிலையில் திருப்பத்தூர் தொகுதியில் அமைச்சர் பெரிய கருப்பனை எதிர்த்து திருமாறன்ஜி போட்டியிடுகிறார் என வேட்பாளர் பட்டியல் வெளியான 3 நாட்களில் கள நிலவரம் நாளுக்கு நாள் மாற்றத்திற்கு தயாராகி வருவதை பார்க்க முடிகிறது. இந்த நிலையில் திருப்பத்தூர் சட்டமன்ற தொகுதியில் தேசிய ஜனநாயக கூட்டணி வேட்பாளர் திருமாறன்ஜியை ஆதரித்து பிரச்சாரம் செய்த பாஜக முன்னாள் தலைவர் அண்ணாமலை திருப்பத்தூர் தொகுதியில் 2006ஆம் ஆண்டு முதல் 20 ஆண்டுகளாக சட்டமன்ற உறுப்பினராக இருந்தும் தொகுதியின் வளர்ச்சிக்காக எதுவும் செய்ய வக்கற்ற ஒரு சட்டமன்ற உறுப்பினராகவும் அமைச்சராகவும் இருக்கிறார் KR பெரிய கருப்பன் என்றும் இப்பகுதியில் நிலவும் குடிநீர் பஞ்சத்தை போக்க திமுக அரசும் அமைச்சர் பெரிய கருப்பனும் என்ன செய்தார்கள் என கேள்வி எழுப்பிய அண்ணாமலை, எனினும் மத்திய பாஜக அரசு சார்பில் திருப்பத்தூர் தொகுதியில் 2 இடங்களில் குடிநீர் திட்டத்தை செயல்படுத்தினார்கள். ஆனால் அதையும் தடுத்து பொதுமக்களுக்கு சுத்தமான குடிநீர் கிடைக்க விடாமல் செய்துள்ளனர். அதற்கு காரணம் KR பெரிய கருப்பன் அவர்களின் மனைவி பெயரில் கிரிஷ் ஆக்வா எனும் தண்ணீர் கம்பெனி வைத்திருப்பதுதான் என பரபரப்பு தகவலை வெளியிட்ட அண்ணாமலை, மேலும் அமைச்சர் பெரிய கருப்பன் தனது குடும்பத்தின் நிறுவனம் வளர வேண்டும் என்பதற்காக பொதுமக்களுக்கு சுத்தமான குடிநீர் வழங்க மத்திய அரசின் அறிவியல் தொழில்நுட்ப அமைச்சகம் சார்பில் அமைக்கப்பட்ட குடிநீர் ATM திட்டத்தை முடக்கியுள்ளனர். இப்படி சுயநலமிக்க மோசமான திமுக கும்பலிடம் இருந்து திருப்பத்தூர் தொகுதியை நாம் பாதுகாக்க வேண்டும் என தெரிவித்த அண்ணாமலை, இந்தியாவிலேயே ரயில் பாதை இல்லாத ஒரே சட்டமன்ற தொகுதி திருப்பத்தூர் தான். இத்தனை ஆண்டுகளாக சட்டமன்ற உறுப்பினராகவும் அமைச்சராகவும் இருக்கும் KR பெரிய கருப்பன் அவர்கள் அதற்காக ஒரு முறையாவது கோரிக்கை வைத்திருக்கிறாரா, ஏதேனும் நடவடிக்கை எடுத்திருக்கிறாரா என கேள்வி எழுப்பியுள்ள அண்ணாமலை, நான் திருப்பத்தூர் மக்களுக்கு உறுதியளிக்கிறேன், நமது வெற்றி வேட்பாளர் KC திருமாறன் அவர்கள் வெற்றி பெற்ற பிறகு அந்த வெற்றி விழாவில் நமது மத்திய ரயில்வே அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் அவர்களே நேரடியாக வருவார். திருப்பத்தூர் மக்களின் கோரிக்கைகள் நிறைவேறும், வளர்ச்சியடைந்த திருப்பத்தூர் தொகுதி உருவாகும். அதை நடத்தி காட்ட வேண்டும் என்றால் திருப்பத்தூர் மக்கள் அனைவரும் ஒரு சேர நமது தேசிய ஜனநாயக கூட்டணியின் வெற்றி வேட்பாளர் KC திருமாறன் அவர்களை பெருவாரியான வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெறச் செய்ய வேண்டும் என அண்ணாமலை பேசிய பேச்சு திருப்பத்தூர் மக்கள் மத்தியில் ஒரு எழுச்சியை ஏற்படுத்தும் வகையில் அமைந்தது. குறிப்பாக ஏற்கனவே அமைச்சர் பெரிய கருப்பனுக்கு எதிராக திருப்பத்தூர் மக்கள் கடும் அதிருப்தியில் இருந்து வரும் நிலையில் தற்பொழுது அமைச்சர் பெரிய கருப்பன் குறித்து பல தகவல்களை அண்ணாமலை பிரச்சாரத்தில் பேசியது அதிருப்தியில் இருந்த திருப்பத்தூர் மக்களுக்கு எழுச்சியை ஏற்படுத்தும் வகையில் அமைந்துள்ளது.